ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல ரியாக்ஷன் மார்க்கெட் கொடுத்துருக்கு. தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும். ஸோ நல்ல தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. பட் வீடியோ வந்து தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் தான் வரும். ஸோ எல்லோரும் தீபாவளியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 133 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,843 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 411 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ். 84,363 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 319 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 58,033 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 341 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 30,292 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 315 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 53,356 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 790 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 2,485 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்கில் வந்த அப்டேட்டு. ஃபெடரல் பேங்க் வந்து ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாட்டு ஒரு 9.99% ஸ்டேக் வந்து ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவில் ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 210 ரூபாலேருந்து 215 ரூபா அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பிளாக் ஸ்டோன் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாங்க. இந்த ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அக்யூசிஷனில் கண்ணு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேக்கில் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறது பிளாக் ஸ்டோன் தான். 5,000 கோடியிலேருந்து 6,000 கோடி 5,000 கோடியிலேருந்து 6,000 கோடி வரைக்கும் இதில் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் ஈக்விட்டி கேபிட்டல் பேங்குக்குள்ளே வரும். ஆனால் இதில் வந்து வாங்க போகிறது எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பிளாக் ஸ்டோன் தான் நினைக்கிறேன். 210 ரூபாலேருந்து 215 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இன்கமிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இன்கமிங் ஷேர் ஹோல்டர்ஸ் புதுசாட்டு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கோட போர்டில் வந்து ஒரு சீட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோஜிட் ஃபினான்ஷியலோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 59% விழுந்திருக்கு. 24 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ வந்து 22% விழுந்திருக்கு. 169 கோடி பண்ணியிருக்கிறாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 218 கோடி இருந்திருக்கு. அதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது 22% காலி. இது போக ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் வந்து பாலகிருஷ்ணன் அவங்க வந்து ரிட்டையர் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டையர் ஆகிட்டு போகிறது அக்டோபர் 20 எஃபெக்டிவ் வருது. விச் மீன்ஸ் இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு. அவரோட அந்த டேட் முடியுது. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்பெனியில் மட்டுமே 27 இயர்ஸ் வந்து அவர் வந்து பர்சீவ் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து இந்த கம்பெனியில் கெப்பாசிட்டி ஆஃப் அட்வைசர் அந்த பொசிஷனில் வந்து கண்டினியூ ஆகுவார். ஸோ இப்போ வந்து ரிட்டையர் பண்ணிட்டு போகார். இவருக்கு பதிலாட்டு ஜெயகிருஷ்ணன் சசிதரன் அவர் வந்து 2025 ஜூனில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப் பொசிஷனை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 20 இயர்ஸ் இருக்குது. குறிப்பாக அடோபு, விப்ரோ டெக்னாலஜி, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இதிலெல்லாம் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸோட ரிசல்ட்ஸ் மொக்கையாக தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 72 ரூபா சம்திங்கில் இருக்குது. பட் இதெல்லாம் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்ஃபின் ஹோம்ஸ் 18% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 251 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 479 கோடி. இது போக லோன் அசெட் 39,657 கோடியாக இருக்குது. 8% வளர்ந்துருக்கு. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.83% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3.65% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது போக ரிட்டர்ன் ஆன் அசெட் 2.32% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.40% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 6.61% இருக்குது. லோன் போர்ட்ஃபோலியோ 39,657 கோடியாக இருக்குது. ஹவுஸ் லோன்ஸ் வந்து பார்க்கும்போது ஹவுசிங் லோன் வந்து 74% பார்த்தீங்கன்னா அவங்களோட லோன் புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. ரிமைனிங் பார்க்கும்போது நான் ஹவுசிங் லோன்ஸ், நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 26% ஓன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் இந்த ஹாஃப் இயர் எண்டடில் பார்க்கும்போது 4,560 கோடியாக இருக்குது. 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் 495 கோடியாக இருக்குது. இதில் 59 கோடி வந்து மேனேஜ்மெண்ட் ஓவர்லேயில் வருது. 40 கோடி வந்து அண்டர் ப்ரொவிஷன் குறிப்பாட்டு ரீஸ்ட்ரக்சர் அக்கௌண்ட்ஸ் அதில் வருது. கம்பெனி வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ 217.24% இருக்குது. ஸ்டைப்லேட்டட் ரேஷியோ 85% இருக்குது. அன்ட்ரான் பேங்க்ஸ் லைன்ஸ் அது வந்து 4,818 கோடியாக இருக்குது. அடிஷ்னல் சான்சாக்ஷன் மட்டும் 1,500 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக டெபாசிட் போர்ட்ஃபோலியோ 202 கோடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் 36 மந்த்துக்கு கியூமுலேட்டிவ் டெபாசிட்ஸுக்கு 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷ்னல் 0.25% கொடுக்குறாங்க. இது போக இவங்களோட ரீட்டைல் நெட்வொர்க்னு பார்க்கும்போது ப்ரெசன்ஸ் 248 பிரான்ச்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 21 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேயே உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ்
839 க்ளோஸாக இருந்துச்சு. 4% மேலே லாஸ்ட் மார்க்கெட்டில் பாசிட்டிவில் இருந்துச்சு இந்த கேன்ஃபின் ஹோம்ஸ். கிட்டத்தட்ட பீக் லெவலில் தான் இருக்குது. 897ங்கிறது 52 ஹை. அதுலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தான் கம்மியாக ட்ரேட் ஆகுது, பீக் லெவலில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் வேடிக்கை மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் 38 ரூபா 96 வரைக்கும் போச்சு. கடைசியில் 37 ரூபா 91 க்ளோஸ் ஆயிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து 19% வரைக்கும் ரேலி ஆச்சு. கடைசியில் ஒரு 16% அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் வால்யூம்ஸு. நெக்ஸ்ட் மார்ச் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் இந்த பங்கு ரிகவர் ஆகிருக்குது. ரீசென்ட்லி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க. பட் என்ன கேட்டால் இப்போவும் பீக் லெவலில் இருக்குது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஃப்ரெஷ் என்ட்ரி நான் இப்போ எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டிசிபி பேங்கை பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 18%. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 184 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது போத் அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட்ஸ் அது ஒரு 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 2.91% இருக்குது. நெட் என்பியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 1.21% குறைஞ்சிருக்கு. இது போக பேங்க் வந்து ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் ஒரு 60,58,394 ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் மூலமாட்டு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 74.15% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 16.41% இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் என்னோட ஒப்பீனியன் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் பெட்டர். இது போக ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அலாட்மெண்ட் சொன்னால் அது டோட்டல் வேல்யூ 83 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்மால் கேப் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸு. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நியூஸில் வந்ததை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் உங்களுக்கு நிறைய போகுது. ரீசன்ட் பார்க்கும்போது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதெல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால் ரியல் எஸ்டேட் செக்டர் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த நியூஸில் வந்திருக்கு. இதை நான் உங்கள்ட்ட அப்டேட் மட்டும் தான் பண்ணுறேன். இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் சொன்னேன்லாம் வாங்காதீங்க. இது வந்து நியூஸில் வந்ததை உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ். இந்த கம்பெனிக்கு வந்து 37 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 42+ கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 42+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ முக்கியமான ஏரியாஸ் நீ பார்க்கும்போது தாதர், பிரபாதேவி, மாஹிம் இந்த மாதிரி ஏரியாலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது போக இவங்களோட ஃபினான்ஷியல் எடுத்து பார்க்கும்போது 23ல் 3057 கோடி நெட் லாஸ், 24ல் 4122 கோடி, 25ல் 5491 கோடியாக இருக்குது. சேல்ஸ் க்ரோத் 12.1%, 34.8%, அடுத்து 33.2%. நெட் ப்ராஃபிட் 321 கோடி, 675 கோடி, 1002 கோடி. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 36.1, 30.1, 30.8, 16.9 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஓரளவு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 269 ரூபா இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸாக இருக்குது. பி ரேஷியோ 13 இருக்குது. இந்த பங்கில் பி ரேஷியோ 13 இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் வருது குவாலிட்டி பட்டியல் டெவலப்பர்ஸ். இந்த குவாலிட்டி பட்டியல் டெவலப்பர்ஸோட ரிசல்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா புனே, மும்பை, பெங்களூரு இங்கெல்லாம் ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு லீடிங் ரியல் எஸ்டேட் கம்பெனி தான். குறிப்பாட்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஐடி பார்க்ஸ் இதெல்லாமே சேல் பண்ணியிருக்கிறாங்க. 28 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சுக்கு 64 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது 23ல் 14,884 கோடிக்கு நெட் சேல்ஸ், 24ல் 13,715 கோடியாக இருக்குது, 25ல் 17,174 கோடி. சேல்ஸ் க்ரோத் 33.2%, நெக்ஸ்ட்டு -7.9% குறைஞ்சிருக்கு. அடுத்து 25.2% க்ரோத் இருக்குது. நெட் ப்ராஃபிட் 1135 கோடி, அடுத்து 675 கோடி லாஸு, அடுத்து 1093 கோடி ப்ராஃபிட்டு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 17.2, 2.8, அடுத்தது 25.6. ஸோ இதில் 24ல் உள்ள ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அடுத்து அதில் வந்து நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்காங்க 25ல். இதோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 437 இருக்குது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருந்தாலும் இதோட வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ எதுக்கும் இதை வந்து அது கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹப்டவுன் அப்படிங்கிற கம்பெனி. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. 4 டிகேட்ஸ் மும்பையில் வந்து ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அகமதாபாத், வதோரா, மீஷானா, நெக்ஸ்ட் சூரத் இங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நெட் சேல்ஸ் 3190 கோடி 23ல், 24ல் 2214 கோடி, 25ல் 4085 கோடி. சேல்ஸ் க்ரோ 67.7%, அடுத்து -30.6%, அடுத்து 84.5%. நெட் ப்ராஃபிட் 263 கோடி, 760 கோடி, அடுத்து 552 கோடி. ஆனால் 24ல் அந்த 760 கோடி அது மைனஸில் இருக்குது, விச் மீன்ஸ் லாஸ். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6.6, அடுத்து 0, அடுத்தது 8% அந்த ரேஞ்சில் க்ரோத் காமிச்சிருக்கு. இதோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு 309 ரூபாலேருந்து. பட் இதுவும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இந்த 3 ரியல் எஸ்டேட் செக்மெண்ட் ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி குளோபல் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்மாக இருக்கிற சிஎல்எஸ்ஐ டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் இருந்துச்சு, இப்போ அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் ஆட்டு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸும் 18,800 பெர் ஷேர் ஆட்டு குறைச்சிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 13% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 16,115 ரூபாவில் இருக்குது. 3.5% இந்த பங்கு விழுந்துருந்துச்சு டிக்சன் டெக்னாலஜிஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில். பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், 80 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. இப்போதைக்கெல்லாம் நம்ம கிட்ட கூட போக முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் இதுக்கிட்ட செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, செல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் கெஞ்சி கேட்குறேன், எம்கே குளோபல் தான் இதை சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த பேங்க் ஒரு 25 ரூபா வந்தால் கூட நான் அதை எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுறேன். ஒரே ஒரு ஷேர் என்கிட்ட இருக்குது, அதை எப்படியாவது வெளியே தள்ளிடலான்னு பார்க்குறேன். இப்போ இருக்கிற ரேஞ்சில் கரெக்டாக 22 ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ விற்றோன்னா டேக்ஸ் எல்லாம் வந்துடும், டேக்ஸ் வராது, அந்த சார்ஜஸ் எல்லாம் வந்துடும். அதை வச்சு பார்த்தாலே எல்லாமே கழிஞ்சு போயிடும். ஸோ ஒரு 25 ரூபா வந்துச்சுன்னா டீசெண்டாக எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கிறேன். பட் அது அந்த ரேஞ்சில் வந்த பாடே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தாண்டியாச்சு. தெரியாமல் இது மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சு ட்ரையல் பார்த்தேன். இன்னும் நமக்கு தண்ணி காட்டிகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 13 ஸ்மால் நியூ கேப் ஸ்டாக்ஸ் வந்து 13 நியூ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில் செப்டம்பரில். கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் 3 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், பிஎன்பி ஹவுசிங், கேம் சர்வீஸ். ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க வந்து ஆதித்யா விஷன், ஆசாட் இன்ஜினியரிங், டைம் டெக்னோபிளாஸ்ட். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க வந்து ஹெல்த் குளோபல், அக்ஸோ நோபல் இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ஹட்கோ, இன்டெலெக்ட் டிசைன். ஐசிசி ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், மணப்புரம் ஃபினான்ஸ், பால்ராம் போர்ச்சினி, ஆர்ச்சியன் கெமிக்கல்ஸ் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் வந்து ஒரு 4 ஸ்டாக்ஸுக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. 30% வரைக்கும் மேலே போகும்னு சொல்கிறாங்க. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எப்பா சாமி நீங்கள் நிறுத்தவே இல்லையா, 30% பார்த்தீங்கன்னா மேலே போகும்னு சொல்கிறாங்க. 1,785 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க நிறைய சொல்கிறாங்க. நெட் கார்பன் ஜீரோ எமிஷன் 2035, நான் சோலார் பீக்கு, நெக்ஸ்ட்டு ரினோபிள் எனர்ஜி பை ஃபினான்ஷியல் 25 கேப்டிவ் பவர். இது போக பார்த்தீங்கன்னா ஆனுவல் சேவிங்ஸ் 47 பில்லியன் பண்ணுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாமே அவங்க கொடுத்த அந்த ரிசல்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்த டீல்ஸ். நாங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணோன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகுமா, கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 700 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 29% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு பை ரேட்டிங் 1,240 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 22% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் 22% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 920 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜெஃப்ரிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த 7 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் Q2ல் ஸ்டேக் கட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே 60% வரைக்கும் கிராஷ் ஆயிருக்கு. நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரேமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26ல் 59% கிராஷ் ஆயிருக்கு. 1404லேருந்து 577 அந்த ரேஞ்சில் இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து 13.79%லேருந்து 13.61 குறைச்சிருக்கிறாங்க ஸ்டேக்கை. மியூச்சுவல் ஃபண்ட் 3.11%லேருந்து 1.87% குறைச்சிருக்கிறாங்க. ஓரன் சிமெண்ட்ஸ் இது 37% ஃபினான்ஷியல் 26ல் விழுந்திருக்கு. 340 ரூபாலேருந்து 215 ரூபாய்க்கு போயிருக்கு. எஃப்ஐஎஸ் 6.65%லேருந்து 5.92% குறைச்சிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 0.62லேருந்து 0.09 குறைச்சிருக்கிறாங்க. கர்னா 35% டிக்ளைன் ஆயிருக்கு. 1,279லேருந்து 829 குறைஞ்சிருக்கு. எஃப்ஐஎஸ் 6.13%லேருந்து 6.09% குறைச்சிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 11.46லேருந்து 11.21 குறைச்சிருக்கிறாங்க. பிடிஎஸ் 28% விழுந்திருக்கு. 434லேருந்து 313 பேருக்கு. எஃப்ஐஎஸ் 4.43%லேருந்து 3.68% குறைச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3.48லேருந்து 3.47% குறைச்சிருக்கிறாங்க. அவந்தி ஃபீட்ஸ் 25% விழுந்திருக்கு. 913 ரூபாலேருந்து 687 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. 7.59% இருந்த எஃப்ஐஎஸ் ஸ்டேக் 6.98% குறைஞ்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் 3.78லேருந்து 3.73% குறைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கணேஷ் ஹவுசிங் 19% விழுந்திருக்கு ஃபினான்ஷியல் 26ல். 1056 இந்த ஷேர் ப்ரைஸ் 852 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 0.47% இருந்த ஸ்டேக்கை 0.43% குறைச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் 0.10%லேருந்து 0.09% குறைச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா சீம்லெஸ் 17% விழுந்திருக்கு. 682 ரூபாலேருந்து 568 ரூபாய்ட்டு ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. 10.42%லேருந்து 9.86% எஃப்ஐஎஸ் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3.15%லேருந்து 2.90% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. என்ஐடி 14% விழுந்திருக்கு. 122 ரூபாலேருந்து 105 ரூபாய்ட்டு குறைஞ்சிருக்கு.
ஷேர் ப்ரைஸு. எஃப்ஐஎஸ் வந்து 12.21%லேருந்து 11.75% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 8.19%லேருந்து 8.15% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ் 14% விழுந்திருக்கு ஃபினான்ஷியல் 26ல். 370 ரூபா இருந்தது 319 ரூபா வந்திருக்கு. ஸ்டேக் பார்த்தீங்கன்னா 4.45லேருந்து 4.42 எஃப்ஐஎஸ் குறைச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் 1.31%லேருந்து 0.95% குறைச்சிருக்காங்க. அப்பல்லோ பைப்ஸு 12% விழுந்திருக்கு 379லேருந்து 332க்கு வந்திருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 4.28%லேருந்து 3.71% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 12.33%லேருந்து 11.37% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.